ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக சொல்லியிருந்தால ஒரு பேய் வீடியோ எடுக்க போகிறேன்னு. அது இன்றைக்கி தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் இருக்குல்ல, அது பிரிட்ஜு கீழே தான் ஒரு சுடுகாடு இருக்கும்ல, அங்கே தான் போகிறோம். உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டுறாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சென்ட்ரல் கீழே அந்த பிரிட்ஜு கீழே இருக்க இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க சுடுகாடு, இங்கே இருக்க வந்து சுடுகாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபேமஸ் அது. ஸோ இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ தம்பி கேமரா வாங்கினோன்னே கோஸ்ட் வீடியோ எடுக்கணும்னு சொன்னார். ஸோ அவர் துணைக்கு நான் போகிறேன். சரி பார்க்கலாம். ஓகே, தம்பி கிளம்பிகிட்ருக்காரு, போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஸோ என்ட்ரன்ஸ் தான் இது. இன்ஃப்ராரெட் கேமரா எதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். ஆமாம், ட்ரை தான். என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இருந்தாலும் போகிறாரு. அங்கே வேறு யாரும் நிற்கிறா. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரியல் சுடுகாடு தான் ப்ரோ, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டோம், இல்லைன்னா பயந்துடும். சரி, யாரோ வரா. உள்ள ஆளுங்களா இருக்காங்களா? என்ன ப்ரோ? இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. சரி சரி, வா நீ வரியா? உன்னை எடுத்துக்கிட்டா யூடியூப்ல போடுவேன். வேணாம் ப்ரோ. ப்ரோ சிக்கன் ப்ரோ என்ன சொன்னாதான் சும்மாடா கோஸ்ட் வீடியோ மாதிரி போட்டு தான். கிசாவா? வா வா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. சரி, இது யார் பேர்? இது உன் ஏரியா தானே? இது நம்ம ஏரியா தான். சருகடியிலான்னு வந்து சாப்பிட்றீங்களா? நீ சாப்பிட்றா, உனக்கு வேணுமா? தானே பசங்களை சொல்லி எத்தனை சொல்லவா? வாங்கி கொடுத்தா எல்லாம் இருக்கும். வாங்கி கொடுத்தலாம், வா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட வந்து. சரி போ, போய் அதில் போய் பத்துக்கு கொஞ்சம் நேரம் போடா. பிரியாணி எத்தனை சாப்பிட்டா தான் கண்டென்ட். என்னடா நான் தான் கண்டென்ட். இங்கே இப்போ என்ன இருக்கிற மாரி இங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு? பேய் இருக்கா இல்லையா? இவ்வளோதான் மேட்ரு. இதான் இதான் கண்டென்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ இறந்துருக்கா. அப்படியா? ஆமா. நீ என்ன தைரியமா நிக்கிற? சரி மூஞ்ச காட்டுடா. அவன் இதை தானே காட்டுற. சத்தியமா வானா ப்ரோ, ரெக்கார்ட் ஆயினுக்குது, எனக்கு தெரியலையா? இல்லடா, செஸ்ட் இங்க காட்டுற. வானா சத்தியமா வானா ப்ரோ. சரி சொல்லு, ஏண்டி உனக்கு பயம் இல்லையா? இங்க ரெகுலரா வரதுனா? ஆமாம் ப்ரோ, ரெகுலரா வரது நல்லா. ஆனா உள்ள கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இடம்ல. ஆனா உள்ள போனா சத்தியமா தடி பிடிப்பான், இந்த சைடுல இருந்து வருவான். அப்படியா? ஆமாம் ப்ரோ. நம்ம அவ்வளவு தூரம் போவோம் அப்பனால. ஆமா, நம்ம இங்க இருந்து கொண்டாடி வேணாச்சு, அதுல போய் 10 கூட கொண்டாரோம். யார் ப்ரோ இந்த இடத்த சொல்லிட்டு கரெக்டா? ஃப்ரெண்டு தான்டா. ஃப்ரெண்டா? போலீஸ் தான், பிரச்சனை இல்லவா? போலீஸா? ஆமா, அங்க வர யாரோ கத்துறாங்க. ஏய் ஆளுங்கடா. ஆமா ஆமா, நம்ம பசங்க தான் எல்லாரும். ஏய் அவங்க ஓடுறாங்க, ஓட வேணா சொல்றா. ஓடாத ப்ரோ, இரி ப்ரோ. ஏய் பவுலே இருக்க சொல்றா, ஓடுறாங்க பாருடா. ஏய் பவுலே, ஏய் யூடியூப் காரங்க பண்ணு வீடியோ பண்ணு ப்ரோ. ஓடாத ப்ரோ, சில். ஏய் பிராங்க் ஃபன் வீடியோ. சில் ப்ரோ, ஓகேவா? ஏய் நீ வேற ஓடுற. கண்டென்ட் வேற. பயம் இல்லையா உனக்கு? இங்க நிக்கிற இல்லையா? இப்ப அப்படியே பேசுறியா? உன் ஃபேஸ் காட்ட மாட்டேன் சரியா? போலீஸ். ஐயோ அதான் கத்துறேன்லடா. சரி அதான் கத்துறேன்லடா. சரி இங்க இந்த டைம்ல நிக்கிறீங்களா, பயம் இல்லையா? போலீஸ் மாதிரி தான இருக்குது. சரி போலாமா? கத்துற சவுண்ட்லாம் கேக்கும். ஆமா ப்ரோ, அந்த கார்னர் தான் ப்ரோ. நான் சும்மா இவன் வீடியோ எடுக்கிறதுக்காக இல்ல, இது உள்ள போனாலே நாய் அழுவும் ப்ரோ உள்ள. அப்படியா? ஆமா. எவ்வளவு தூரம்டா லென்த் இது? அங்க இருந்து போறோம் ப்ரோ. போவோம் ப்ரோ. இந்த எப்படி சொல்றது, சின்னாரப்பேட்டல. ஆமா, சின்னாரப்பேட்டிக்கு போலாம் ப்ரோ இங்க இருந்து. ஆமா. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ப்ரோ? சரி கண்டினியூ பண்ணுங்க, ஜாலியா போயிங்க. நான் அப்படியே சும்மா வேடிக்கை வந்து. பைடா, தேங்க்ஸ் உங்களை மீட் பண்ணது. தனியா இருக்க பாத்து நிக்கிறீங்க. ஓகே சாரி ப்ரோ. தானா பாத்து போயா? நோ போறீங்களா திருப்பி? தனியா சோலோ ரெண்டே பேர் தானா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்து பண்ணா. பசங்க இருக்காங்க, வருவானுங்க. அதோ பாத்து போங்க. சரி. பாத்து பயந்து சில்வதா பேய் மேல நிக்கவங்க. உள்ள தரமா இருக்கும்யா, இன்னும் போனா பயமா இருக்கும். திக்லா. அப்படியா? ஆமா, ரெண்டு பேர் தான போறீங்க, திக்லா இருக்கும். இங்க தானே இருப்பீங்க? இங்க தான் உட்கார்ந்து இருக்கோம். ஒரு ஆபத்துனா ஒரு பொருள் ஆபத்தலாம் எதனா உட்கார்ந்து இருக்கோம். ஆனா இப்ப போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க அங்கே பார்த்தோம், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஃபுல்லாக சிலுவையாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன்.
இங்கே நிறைய சிலைகளாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். அதுமாதிரி இதுவாகவும் ஒரு நெகட்டிவ் வைப்பு. ஓகே, நெகட்டிவ் வைப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு, ஏன்னா நான் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஒரு மரம் வேறு இருக்குது, நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க ஃபோட்டோலாம் நம்ம காட்ட வேணாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு தெரியுதா அந்த வீடியோ கிளியராக? இதில் நேம் மட்டும் தான் இருக்குது. ஓ ஷிட். இப்போ இந்த கேமரா நான் இது பண்ணுறேன், அப்படிங்க அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ கிளியராக தெரியுதா? இல்லை, டார்ச் கொஞ்சம் பவராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இதுவாகுது, அவ்வளோ கவர் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே யாருமே இல்லை. சொல்கிறா வசந்த், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குது. ஸோ அவர் நம்மளை பார்த்து குலைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். செல்லம் அண்ணனை பார்த்து கொலையாதுமா. ஹோய் ஹோய் ஹோய், டோன்ட் கோ. வீடியோ பக்கம் எடுக்கிறியா? ஃபோனில் எடுத்துடுறா. ஃபோனில் தெரியும் வந்துட்டீங்க. ஓகே, இங்கே நாய்ங்க தான் நிறைய இருக்குது. ஸோ அதான் எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு செவரு தெரியுதாடா? தெரியும், ஃபோனில் பார்த்து செவரு தெரியுது. ஸோ இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேன்றது இந்த விஷயமே கிடையாது, இது ஒரு ஃபேக்கான விஷயம் தான். அதை வந்து இந்த பையனுக்கு ப்ரூவ் பண்ண தான் நான் கூட்டம் தான். அது இல்லாமல் கோப்ரோ வாங்கிட்டு நான் பே வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய சேனல் நான் பார்த்துருக்கேன். ஓடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. இப்போ நான் வந்து இந்த நடுவில் தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது, ப்ளஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு சவுண்டு கேட்டாலும் அதை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு பொருளாக இருக்கும். இப்போ பாருங்க, இது நம்ம பின்னாடியே வராரு, இங்கே வா. இப்போ அதுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பட் அது இந்த மாதிரி மிருகங்க, இந்த மாதிரி ஓடுறது, இதெல்லாம் நம்ம பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் அடிக்குது பாருங்க, இங்காமே இந்த மாதிரி டார்ச் அடிக்கும் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் கிளியர் பண்ணும். மற்றபடி பேன்ற ஒரு விஷயம் கிடையாது. லாஜிக்கலாக நம்ம யோசிச்சோனாலே நிறைய பேர் இறந்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கொலை பண்ணுறது, இறந்துடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களே வந்து கொலை பண்ணவங்களை கொண்டுருவாங்களே, அப்படியே அப்புறம் எதுக்கு நம்ம தோட்டு ஜெயிலு இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ அதனால் பேன்ற விஷயம் ஒன்று கிடையாது, தைரியமாக அதை புரிஞ்சுக்கோங்க. பிரம்மை. ஆமாம். இன்னும் வந்து இப்போ சாகசம் காட்ட போகிறாரு, கயிறு மேலே இது பண்ண போகிறாரு, வேறு அந்த சவப்பெட்டில் படுறா அப்படா. ஏய், என்ன உன் சேனல் தானே? போ, நல்லா இருக்குது, புரியலையா? போடா. வீட்டில் பார்த்தானா வீட்டுள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்படியா? ஓகே, போகலாமா வீட்டுக்கு? அப்படின்னு சதுறானுங்களா இல்லை? ஓகே, இப்படி பேன்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷனுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு போய் காமிங்க, அந்த மாதிரி சொன்னாலும் நாங்கள் போவோம் ஃப்யூச்சரில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கும். இது கோஸ்ட் வீடியோ கிடையாது, கோஸ்ட் அவேர்னஸ் வீடியோ வேணால் சொல்லிக்கலாம் நம்ம மாற்றி. பார்த்து ஏமாறாது. ஆமாம், நிறைய பேர் அந்த கோஸ்ட் இருக்குது அப்படிலாம் சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதா இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வசந்த், சேனல் நேம் வசந்த், பார்த்துக்கோங்க, நம்ம தம்பி தான். ஒரு கலாய்க்கிற மாதிரி இருக்குது. நான் ஏன்டா உன்னை கலாய்க்க போகிறேன்? ரைட், இங்கே சுற்றி பார்த்ததுல பசங்க தான் தெரிஞ்சாங்க, அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இல்லை. இந்த நாய் மட்டும் நம்ம பின்னாடியே வருது. ஸோ அவன்கிட்ட போய் கொஞ்சம் விளாட்லாம் பார்த்தா அவன் பயப்படுறான். பிஸ்கெட் எடுத்து வரணும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போகும்போது. டார்ச் வச்சா அப்படி தான் தெரியும். நாய் சிலர் பேய் கண்ணன் ரவுண்ட் பண்ணி போடுவாங்க. எல்லாம் ஓடாதம்மா. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். என்ன தம்பி, வெயிட் பண்ணலாமா? இங்கே ஒரு இது இருக்குது, வைட மாட்டேற. மொட்டை மாடலாம் தனியாக தானே தூங்குவேன் வீட்டில். ஏண்டா, மொட்டை மாடியும் ஒன்று, சுடுகாடு ஒன்றாடா. சரி, இங்கே ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள போகலாமா? அதனா பார்க்கலாம் வா. பட் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் பட் இந்த இடத்துல பூச்சிங்க நிறைய இருக்கும், இந்த பாம்பு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நீங்கள் அதுக்கு வேணால் கொஞ்சம் பயந்துடலாம், மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் பயப்படணும் வரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்கே ஒரு வீடு இருக்குது, இப்போ நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பூட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா வீடுக்குள்ளே போகிறான் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நினைக்காதீங்க. வீடு நார்மலான ஒரு வீடு தான், ஒன்றும் அதில் பேய் இல்லை. மேலே மரம் கிளை ஆடுறதுலாம் காற்றுல ஆடுது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே கிடையாது. தர சேர்லாம் போட்டுருக்காங்க, இப்போ பசங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இந்த இடத்த. தெளிப்போ நோட் புக்லாம் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க போலடா, அது உள்ளவா திருடன் சொல்லிட போகிறாங்க. இங்கே வா நோட் புக்லாம் இருக்கு, வா. இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறதுக்காக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து காலியாக தான் இருக்குது, யாரும் இல்லை இங்கே. ஸோ அதை போய் பார்த்தோம்.
நோட் புக்கு இந்த மாதிரி ஃபேன் இதெல்லாம் இருந்துச்சு. சரி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறலாம் தேவையில்லாத வேலை, நம்ம அதை மூடிட்டு ரிட்டர்ன் போயிடலாம். இடிஞ்சு போய் பாலஞ்சு வீடாக இருந்தால் போயிருக்கலாம். ஓகே ஃபைன், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா பேய் இருக்கா இல்லையா? என்னடா பேய் இல்லைடா, பேயின்றது இல்லை, நீங்கள் எதுக்குமே பண்ணல. ஜின்னு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் யாரும் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. ஸோ அதை நம்ப மாட்டேன். என்றைக்கு நான் எந்த ஒரு விஷயம் நான் பார்க்குறேனோ அப்போ தான் நான் நம்புவாதை. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஏன்னா அடுத்து சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாங்க, நம்ம கேட்குறது தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ பேய் இல்லை. ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சொல்லு, ரிவ்யூ சொல்லு. நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேய் எதுவும் இல்லை இங்கே. இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பராக நாங்கள் இன்ஃப்ராரெட் கேமராலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான். உங்களோட நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். கண்டினியூ பண்ணுறவன் எல்லாம் வேணான்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிற பிளேஸு நாங்கள் போவோம். நைட்டில் வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் அங்கே உள்ளே சமாதி மேலேயே போய் பாருங்கள். அப்படியா? எதுவும் இல்லை. எழுப்புற மாதிரி கால் பூச்சி வலிக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை, நிறைய பேர் போடுறாங்க அது மாதிரி. உங்களோட கருத்து என்னன்னா இங்கே விட்டுருங்க, பேய் இருக்கா இல்லையா? இல்லைப்பா அதெல்லாம். ஓகேண்ணா, அவ்வளோதான். நான் நம்ப மாட்டேன். அப்படி பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறந்தவங்களாம் நம்ம மனச்சாட்சி தான் பயம். இறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட தான். கடவுள் தான். ஆமாம், தேங்க்ஸ். நிறைய பொறுத்தவரைக்கும் கடவுளாக தான் நினைக்கிறாங்க. ஓகே, கடவுள் கம்பேர் பண்ணக்கூடாது யாரும். நீங்கள் அதை விட்டுருங்க, கடவுளை விட்டுருங்க. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான், அவர் தான் கம்பேரே பண்ணக்கூடாது. தென் அவர் அளவுலாம் யாருமே இருக்க முடியாது. கரெக்டாக ஒருத்தர் நம்மளாவது மனுஷன். ஆமாம், நம்மளாவது மனுஷன், நம்மளுக்கு அறிவு இருக்குது, சாப்பிட்ற பொருள் எல்லாமே நம்ம தெரியும். ஆனால் இந்த உயிரினங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாய், அதுக்கெல்லாம் சென்ஸே இல்லை. ஒரு உழைச்செல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் அதுக்கும் கடவுள் சாப்பாடு கொடுக்குறாரு. கரெக்டாக எவ்வளோ நம்ம ஆடுகளை சாப்பிட்றோம், எவ்வளோ கோழிகளை சாப்பிட்றோம் நம்ம சாவடிச்சு. இன்னைக்கு இருக்க அவன் இனம் குறைஞ்சது இல்லை. அறிவு கூட நமக்கு கிடையாது. அதுக்கு இருக்கிற அறிவு இல்லை. இன்னொன்று என்னன்னா, நம்ம எவ்வளோ ஆடுங்க இதெல்லாம் சாவடிக்கிறோம், இல்லை இது பண்ணுறோம். இன்னைக்கு வரைக்கும் அது இனம் குறைஞ்சதே கிடையாது. கடவுள் இருக்கிறாரு, கடவுள் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாமே நம்மளுக்கும் பார்த்துக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து. ஸோ அவரை எதுலேயுமே கம்பேர் பண்ணிடாதீங்க. ஓகே, பாய்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ காய்ஸ், ஃபைனலி இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இங்கே கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்தாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே இருக்கவங்க. சரி, நாங்களும் சும்மா அப்படியே அவங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டு கிளம்புறோம். சரியா, இது வந்து ப்ராப்பராக கொண்டு போகலாம். ஃபஸ்ட் டைம் நல்லா இப்போ பண்ணல. இந்த பஸ்ஸெலாம் போட்டு பாய் 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 பாய். இந்த இடம் தான் நல்லா இருக்குது, முதல்ல நல்லா இருக்கு. ஸோ காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோ வரும். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். எல்லாம் சேஃபாக இருங்க. பாய். வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.